இந்த தீபிகா தன்னோட பொண்ணு வின் பண்ணணும் அப்படிங்கிறதால வெண்பா மல்லியை எப்படியாவது அங்கே இருந்து துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி திட்டம் போடுறாங்க. அதனால் ஒரு ராங் கால் மூலமாக இப்போ மல்லிக்கு கால் பண்ண வைக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் விஜய் ஆக்சிடெண்ட்டில் சிக்கிக்கிட்டாங்க, அதனால் அவங்க அடிபட்டிருக்கு, சீக்கிரமாக வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ராங் கால் வருது. அப்படிங்கிறவுமே மல்லி பதறி போயிடுறாங்க. விஜய்க்குமே கால் பண்ணி பார்க்குறாங்க. விஜய் ஃபோன் அட்டன் பண்ணலை. இந்த சமயத்தில் மல்லியால் வேறு என்ன தான் பண்ண முடியும்? ஸ்போர்ட்ஸ் எதுவும் இப்போதைக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் தீபன் அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. தீபன் தான் அவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க. ஆனால் விஜய்க்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, அவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த தீபன் அவங்களோட ஃப்ரெண்டு மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மல்லி ஒரு நிமிஷம் அமைதியாகிறாங்க. இது எல்லாத்துக்குமே இந்த தீபிகா தான் காரணம். தீபிகா தான் பின்புலத்தில் இருக்கிறாங்க. ஐஸ்வர்யா வின் பண்ணணும் அப்படிங்கிறதால தான் விஜய்க்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி அவங்கள திசை திருப்பி விட்டுருக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தீபன் மல்லிக்கிட்ட சொல்லவுமே மல்லி ரொம்பவே எமோஷனல் ஆகுறாங்க. ஏன் சார் இந்த தீபிகா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க? இனிமேல் நாங்கள் இந்த ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது சரியாக வராது. நாங்கள் வீட்டுக்கே போயிடுறோம். விஜய் சொன்னதை நான் கேட்டிருந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தீபன் அதெல்லாம் வேண்டாம் மல்லி, தீபிகாவுக்காக நீங்கள் ஏன் பயந்து போகிறீங்க? வெண்பாவுக்கு உண்மையாகவே டேலண்ட் இருக்குது. இன்னும் 10 நிமிஷத்தில் நான் காம்படிஷனில் கொண்டு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குமே இந்த தீபிகா பல பிரச்சனைகள் கொடுக்குறாங்க. எப்படியாவது வெண்பாவை இங்கே வரவிடக்கூடாது அப்படிங்கிறதால 4 அடியாட்கள் மூலமாக இப்போ வெண்பாவை கடத்திடுறாங்க. வெண்பாவை ஒரு 2 மணி நேரத்துக்கு மட்டும் கடத்தி வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரவுடிகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இவங்க ரவுடியா போலீஸா அப்படிங்கிறதே தெரியல. பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் இவ்வளோ விஷயங்கள் நடந்ததெல்லாம் விஜய்க்கு தெரிய வந்தது அப்படின்னு சொன்னால் மல்லி மேலே பயங்கரமாக கோபத்தை காமிக்க போகிறாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி வெண்பாவை தீபன் மல்லி 2 பேருமே மீட்டு இப்போ காம்படிஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வெண்பாவுமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிடுறாங்க. இதை பார்த்து இந்த தீபிகா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. தீபன் மேலே கோபத்தை காமிக்கிறாங்க. ஸோ அப்கமிங் சீக்வன்ஸ் நிச்சயமாக தரமானதாக இருக்கும். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.